ஃபர்ஸ்ட்டு 1 இயர்ல ஒரு அமௌண்ட் வரும். செகண்ட் இயர் வேல்யூ ஒண்ணு இருக்கும். அது பாட்டுக்கு கீழ மேல போயிட்டு இருக்கும். மார்க்கெட் பொறுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து அது கண்டிப்பா வேல்யூ வந்து அப் அண்ட் டவுன் ஆயிட்டு இருக்கும். ஸோ சில டைம் வந்து உங்களுக்கு மைண்ட்ல வரும். சார் இப்போ மார்க்கெட் அதிகமா இருக்கு. கீழ வாங்கி எடுத்துடலாமா? ஆர் மார்க்கெட் வந்து ரொம்ப சீப்பா இருக்கு. இல்லைன்னா எனக்கு வந்து வேற ஏதோ செலவு இருக்கு வீட்ல. அதுக்காக நான் எடுத்துடலாமா? அந்த மைண்ட் செட்டை வந்து நீங்க வந்து தயவு செஞ்சு இதுல வந்து மிக்ஸே பண்ணக்கூடாது. எதுக்குன்னா கேட்கறதே சின்ன அமௌண்ட் தான். 5,000 ரூபாய் தான் கேட்கறது. அதுல இருந்து நீங்க எடுத்து வேற எங்கேயும் யூஸ் பண்ணீங்கன்னா, ஒரு வளர்ற செடியை வந்து நீங்க வெட்டிட்டே இருந்தீங்கன்னா, அது வந்து மரமா மாறவே மாறாது. அது செடியா தான் இருக்க போகுது. நிறைய பேர் இதே தப்பு தான் பண்றாங்க. எதுக்குன்னா மார்க்கெட் டேட்டா வந்து நீங்க போயிட்டு அனலைஸ் பண்ணீங்கன்னா, யார் யார் வந்து நடுவுல வந்து வித்ட்ரா பண்ணிருக்காங்களோ, அதை டச் பண்ணிருக்காங்களோ, எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிருக்காங்களோ, அவங்க வந்து சொத்து சேர்க்கல. ஆனா மார்க்கெட் எங்க வேணா போட்டோம், மேல போயிச்சா போட்டோம், கீழே போனதா போட்டோம். ஆனா அவங்களோட எஸ்ஐபி மட்டும் தொடர்ந்து அப்படியே கண்டினியூ யார் யாருக்கு ஆயிருக்கோ அவங்க கண்டிப்பா அதிகமா வெல்த் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. இது வந்து டேட்டா.